பாக்யலட்சுமி தன்னோட வாழ்க்கையில் பல புல்லீஸ் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. அவங்க பிஸ்னஸில், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட நிஜ வாழ்க்கையில். ஈவன் ராதிகா நடுவில் வந்து கொஞ்சம் வில்லியாக சுற்றிட்டு இருந்தாங்க. கோபி பல வருஷமாக வில்லனாக தான் சுற்றிட்டு இருக்காரு. இதில் இனியா மாதிரி ஒரு பிள்ளையை பெற்று அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை கலையபுரங்களுக்கு இடையில் இது எல்லாத்தையும் கூட சமாளித்தானா. ஆனால் சமாளிக்க முடியாத ஒரு ஆள் யார் அப்படின்னா, அந்த வயசில் பெரியவர் ஒன்றும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மீம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஈஸ்வரி தான். ஈஸ்வரியை ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சு அவங்க அப்படி தான். அவங்க வயசுக்கு கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் நடந்துப்பாங்க. ரொம்ப கேனத்தனமாக தான் பேசுவாங்க. தற்குறித்தனமான ஐடியாஸ் வச்சுருப்பாங்க. இருந்தாலுமே வந்து நான் பொறுத்திருந்து பொறுமையாக பூமாதேவியை விட அதிகமான பொறுமை எனக்குன்னு காத்துட்ருப்பேன், வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்கியா இருக்கிறத நிறுத்தியாக வேண்டிய கட்டம் இது. முதல்ல பாக்கியா ஒரு சின்ன மசால் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டு இருந்தபோது, நடத்திக்கிட்டு இருந்தபோது இனியா ஒரு பையனோட வந்து தனியாக வெள்ளிக்கிழமை அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டாங்க ஸ்கூல் படிக்கும் போது மொத்தமாக எல்லா பழியும் கோபியும் சரி ஈஸ்வரியும் சரி பாக்கியா மேலே தான் போட்டாங்க. இப்போ இதே மாதிரி ஒரு விஷயத்தை திருப்பி வந்து பாக்கியா மேலே பழியை வந்து ஈஸ்வரி பேசும்பொழுது இப்போ பாக்கியா எவ்வளோ வளர்ந்துட்டாங்க, எவ்வளவோ முன்னேறிட்டாங்க. அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் பாக்கியாவோட வாழ்க்கையில் பல திருப்பங்கள் நடந்திருக்கு. வாயை மூடுங்க. அதை இன்னொரு வார்த்தை என் வேலையை பற்றி இதை பற்றி பேசுகிறதுக்கான தகுதி எதுவுமே உங்களுக்கு கிடையாது. இது என் வீடு. இந்த வீட்டில் இந்த எல்லா உரிமையும் எனக்கு தான் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கும் எனக்கும் வந்து நிஜமாக லா படி எந்த சட்டமும் கிடையாது, எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் என்னுடைய முன்னாள் கணவரோட அம்மா. ஆனால் உங்கள் மேலே இருக்க அக்கறையில், பாசத்தில், அதே சமயத்தில் நான் உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கேன்னு உங்களை வீட்டில் தங்க வச்சுருக்கேன். மரியாதை வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு தெரியணும். அது எதுவுமே தெரியல அப்படின்னா இங்கே இருக்காது. உங்கள் பையனோட கிளம்பி போயிட்டே இருங்க. இன்னொரு தடவை என் வேலையை குறை சொல்கிறது, நான் எப்படி அம்மாவாக இருக்கேங்கிறத குறை சொல்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் ஒரே ஒரு பிள்ளை தான் பெற்றீங்க. அந்த பிள்ளை என்ன லட்சணமாக வளர்த்தீங்கிறத பார்த்தீங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிற அளவுக்கு தான் வந்து ஒரு மட்டமான ஒரு புள்ளது அப்படின்னு இந்த பக்கம் கோபியும் பார்த்துட்டு நேராக கிளம்பி வெளில போயிடணும். இதுக்கப்புறம் அந்த செடியனை கூட்டு போய் ரவுடித்தனம்லாம் கோபி பண்ணும்பொழுது மொத்தமாக எல்லாத்தையும் வீட்டை விட்டு அனுப்பிடலாம். செடியனை கூட சரி மன்னிச்சு ஏற்றுக்கலாம். ஆனால் அந்த கோபியும் ஈஸ்வரியும் வீட்டை விட்டு துரத்துறது தான் சரியான முடிவாக இருக்கும். பாக்கியா அதை எடுப்பாங்களா, அந்தளவுக்கு தைரியமாக இருப்பாங்களா, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.